வணக்கம். இப்பதிவினை முதற்தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்கத் தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். கல்வெட்டுக்கள். ஒரு கோவிலுக்குச் சென்றால் நாம் முதலில் என்ன செய்கிறோம்? மூலவரை தரிசிக்கிறோம், தீபாராதனை பார்க்கிறோம், பிரசாதம் வாங்குகிறோம், அதன் பிறகு வீடு திரும்பி விடுகிறோம். ஆனால் கோயிலின் சுவர்களில் நூற்றாண்டுகளாக அமைதியாக நின்று கொண்டிருக்கும் கல்வெட்டுக்களை எத்தனை பேர் கவனிக்கிறோம்? இந்த கேள்வியை இன்று அல்ல, பல தசாப்தங்களுக்கு முன்பே மகா பெரியவர் எழுதியிருந்தார். பலருக்கு மகா பெரியவர் ஒரு ஆன்மீக தலைவர். ஆனால் அவரை நெருக்கமாக அறிந்தவர்களுக்கு அவர் ஒரு வரலாற்று ஆய்வாளரின் பார்வையும் கொண்டிருந்தார் என்பது தெரியும். இந்தியாவின் கலாச்சார வரலாற்றை அறிய வேண்டுமென்றால் முதலில் கோயில்களில் கல்வெட்டுக்களை படிக்க வேண்டும் என்று அவர் பல முறை வலியுறுத்தி இருக்கிறார். ஏனென்றால் வரலாறு எப்போதும் புத்தகங்களில் மட்டும் எழுதப்படுவதில்லை. பல நேரங்களில் அது கற்களில் செதுக்கப்பட்டிருக்கும். ஒரு கல்வெட்டு ஒரு மன்னனின் பெயரை மட்டும் சொல்லாது, அந்த காலத்தில் மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எந்த மொழியை பேசினார்கள், எந்த பயிரை விளைவித்தார்கள், எந்த கோயிலுக்கு யார் நிலம் தானமாக அளித்தார்கள், எப்படி நிர்வாகம் நடைபெற்றது, எந்த விழாக்கள் கொண்டாடப்பட்டன, வேத பாடசாலைகள் எப்படி இயங்கின என்பதையும் அமைதியாக சொல்லிக் கொண்டிருக்கும். அதனால்தான் மகா பெரியவர் கல்வெட்டுக்களை வரலாற்றின் உயிருள்ள ஆவணங்களாக கருதினார். ஒரு ஊருக்கு சென்றால் அங்குள்ள பழமையான கோயில்களை பற்றி விசாரிப்பார். கல்வெட்டுக்கள் இருக்கிறதா என்று கேட்பார். அவற்றை படிக்க தெரிந்த அறிஞர்களை ஊக்குவிப்பார். சேதமடைந்த கல்வெட்டுக்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் அவற்றை நகலெடுத்து ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் கூறுவார். அவருக்கு நன்றாக தெரிந்தது ஒன்று, ஒரு சமூகம் தனது கல்வெட்டுக்களை இழந்தால் தனது நினைவுகளையும் இழக்கத் தொடங்கும். மகா பெரியவின் பார்வையில் ஒவ்வொரு பழமையான கோயிலும் ஒரு பல்கலைக்கழகம். அதன் சுவர்களே பக்கங்கள், புத்தகங்கள். அதன் கல்வெட்டுக்களே வரலாற்று ஆசிரியர்கள். ஒரு கல்வெட்டை படிப்பது என்பது பழைய எழுத்துக்களை வாசிப்பது மட்டுமல்ல, 1000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த ஒரு மனிதனின் குரலை மீண்டும் கேட்பதற்கு சமம். அதனால்தான் மகா பெரியவர் ஆன்மீகத்தையும் வரலாற்றையும் ஒருபோதும் பிரித்து பார்க்கவில்லை. இறைவனை வணங்கும் கைகளே அந்த இறைவனின் ஆலய வரலாற்றையும் அறிந்திருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். இன்று நாம் நம் குழந்தைகளுக்கு கோயிலுக்கு செல்ல கற்றுக் கொடுக்கிறோம். அதோடு அந்த கோயிலின் கல்வெட்டையும் ஒருமுறை படித்து பாருங்கள் என்று சொல்லிக் கொடுத்தால் அது ஒரு தரிசனமாக மட்டுமல்ல, ஒரு வரலாற்று பயணமாகவும் மாறும். அதுவே மகா பெரியோவின் தொலைநோக்கு பார்வை. அவர் கோயில்களை காப்பாற்றச் சொன்னதோடு நிற்கவில்லை, கோயில்களின் நினைவுகளையும் காப்பாற்றச் சொன்னார். நன்றி, வணக்கம்.